ஹாய் கைஸ், இப்போ ஃப்ளீடைஸ் ஆப்பில் நம்ம எப்படி ஜிபிஎஸ்ஸை ட்ராக் பண்ண போகிறோம் ஃபுல் டெமோ வீடியோ தான் இது. வாட்ஸ்அப்பில் யூஸருக்கு இந்த மாதிரி ஒரு லிங்க் அனுப்பிச்சிடுவோம், அப்புறம் யூசர் நேம் பாஸ்வேர்டும் அனுப்பிச்சிடுவோம். ஸோ அந்த லிங்கை டச் பண்ணோம்னா ஃப்ளீடைஸ் மொபைல் ஆப்புக்குள்ளே போவோம். இன்ஸ்டால் கொடுங்க. ஆப் இன்ஸ்டால் ஆனதும் ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த அலோ ஃப்ளீடைஸ் சென்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் அலோ கொடுக்கணும். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் ரிசீவ் ஆகும். அலோ கொடுத்துட்டேன். இப்போ ஃபோன் நம்பர் 2 இடத்துல உங்களுக்கு நாங்கள் யூசர் நேமாவோ இல்லை ஃபோன் நம்பராவோ அமைச்சிருப்போம். ஃபோன் நம்பர் பாஸ்வேர்டும் ரெண்டும் அதை போடணும். இப்போ நான் டெமோ காட்டுறதுனால ஒரு டெமோ ஐடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃப்ளீட் டெமோ 1 2 3 4 5 6 7 மாதிரி இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்டை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு எடுத்தோடனே சைன்இன் கொடுத்துடாமல் இந்த கீப் மீ லாகின்னு ஒரு இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த பச்சை கலர் ஒரு ரவுண்டு இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா பச்சை கலரில் வரும். ஸோ இப்போ சைன்இன் கொடுங்க. இப்போ நம்மளோட ஆப்பில் வந்திருக்கும். இப்போ ஆப்பில் வரும்போது இந்த மாதிரி தான் உங்கள் வண்டி காமிக்கும். ஒரு வண்டி போட்டிருந்தீங்கன்னா ஒரு வண்டி மட்டும் காமிக்கும், இல்லை உங்கள் அக்கௌண்ட்லேயே நிறையா வண்டி போட்டிருந்தீங்கன்னா நிறையா வண்டி ஃபஸ்ட்டு மேலே சைடில் பாருங்கள் ஒரு 3 கோடு இருக்குது. அதில் உள்ள டெமோஸ் என்னென்னு பார்த்துலாம். சைடில் போனேன் அப்படின்னா லைவ் மேப்பு. இப்போ நிறையா வண்டி உள்ள யூசர்ஸ்க்கு வண்டி எங்கெங்கே நிற்கிது, மல்டிபிள் ஏரியாவில் நிற்கிதுன்றதை பார்த்துக்கிற முடியும். இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு ஃப்ளீட் ஸ்டேட்டஸ், எத்தனை வண்டி ஆனில் இருக்குது, எத்தனை வண்டி ஆஃபில் இருக்குதுன்னு பார்க்குறது. அது ரொம்ப யூஸ் இல்லை. அலர்ட் செட்டிங்ஸ், உங்களுக்கு எதுக்கெலாம் அலர்ட்ஸ் வேணும்டா. சில வண்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அந்த ஃபீச்சர்ஸ்க்குள்ளே செட்டிங்ஸ் மட்டும் தான் இதில் இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள், வெஹிக்கிள் ஸ்டார்ட்டுன்னு வர்றதுக்கு எனக்கு சைரன் வேணும் அப்படின்னா இந்த சைரனை ஆன் பண்ணிக்கலாம். சரிங்களா, சைரன் சவுண்டுன்னு இருக்குது. வேண்டாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அலாரமுக்கு அப்படி தான். சார்ஜுங்கிறது என்னென்னா, உங்கள் வண்டியில் மெயின் பவர் கொடுக்கும்போது மெயின் பவர் வருது இல்லையா, ஜிபிஎஸ் டிவைஸ், அதுதான் சார்ஜ். அதுக்கு சைரன் வேணுமா கொடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இதுக்கெலாம் தேவையில்லை. இந்த டோர் மானிட்டரிங்லாம் இப்போதைக்கு ஃபீச்சர்ஸ் இல்லை, ஆனால் ஃபீச்சர்ஸ் வரப்போகுது. டோர் மானிட்டரிங் வந்ததுக்கப்புறம் இந்த இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டோர் மானிட்டரிங்கிற ஜிபிஎஸ் தனியாக வரும், அதுக்கு வேணுமாலும் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா நோட்டிஃபிகேஷன் ஆனில் இருக்கும். எதுக்கு சைடு வேணுமோ அதை மட்டும் ஆன் பண்ணிக்கிறேங்க. இப்போதைக்கு நான் பாருங்கள், நாட் சார்ஜ்னால் என்னென்னா, மெயின் பவர் யாராவது டிஸ்கனெக்ட் பண்ணால் எனக்கு சைரன் வேணுமா, அதுக்கு மட்டும் சைரன் ஆன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பார்க்கிங் மோடு இருக்கு இல்லையா, பார்க்கிங் 2ன்னு, இது ரெண்டுக்கும் சைரன் கன்ஃபார்ம் ஆனில் இருக்கணும். அதேமாதிரி ஸ்பீடு, ஓவர் ஸ்பீடு போணுச்சுன்னா எனக்கு சைரன் வேணுமா, நீங்கள் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். ஸோ சில யூஸருக்கு தேவையில்லை, அதனால் ஆஃப் பண்ணி. ஆனால் இந்த பார்க்கிங் 2, நாட் சார்ஜ், இது 3 கன்ஃபார்மாக சைரன் ஆனில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறது, உங்கள் ஓல்டு பாஸ்வேர்டு போட்டு நியூ பாஸ்வேர்டு போட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு சேஞ்ச், உங்கள் யூசர் ப்ரொஃபைலிங்க, உங்களோட கஸ்டமர் சப்போர்ட்டு, உங்களுக்கு யார் இந்த ஃப்ளீடைஸ் ஜிபிஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறாங்களோ அவங்களோட கஸ்டமர் சப்போர்ட்டோட டீட்டெயில்ஸ் இதுக்குள்ளே இருக்கும். இப்போ இங்கே பார்த்துடலாம். மெயின் டேஷ்போர்டு இது தான். ஒரு வண்டி போட்டிருந்தீங்கன்னா ஒரு வண்டி தான் காமிக்கும், நிறையா வண்டி போட்டிருந்தீங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். இதில் பாருங்கள், மேலே ஆல்னு இருக்குது. ஆல்னால் எல்லாமே காமிச்சிடும். ஸ்டாப்டு வெஹிக்கிள் மட்டும் பார்க்கணுன்னா இந்த மாதிரி ஸ்டாப்டு வெஹிக்கிள். மூவிங் டச் பண்ணிங்கன்னா அதில் இப்போ 0 தான் இருக்குது, அதனால இல்லை. நாட் ரீச்சபிளில் 2 வெஹிக்கிள் இருக்குது, பார்த்துக்குங்க. நியூ வராது, ஏன்னா புதுசாக போடுற டிவைஸ் அது. நாட் ரீச்சபிள் இது. சரிங்களா, இதுதான் டேஷ்போர்டு. இப்போ ஆலில் இருக்கும்போது எனக்கு சர்ச் பண்ணணும், இப்போது நிறைய வண்டி இருக்குது, 50 வண்டி இருக்குது, சர்ச் பண்ணணுமா, டெமோ டேஷ் கார் இந்த இருக்குது பாருங்கள். நான் சர்ச் பண்ண இல்லை வந்துருச்சா. இதெல்லாம் நிறையா வண்டி போட்டவங்களுக்கு இந்த சர்ச் யூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பைக்கில் வச்சு நான் டெமோ காமிக்கிறேன். பைக்கு இல்லாட்டி இந்த லாஸ்ட்டாக உள்ள கார். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த பைக்கில் மேலே இருக்க இவி டெமோன்றது இடத்துல தான் உங்கள் வண்டியோட நேம் காட்டும். கீழே உள்ளது இவி பைக்குன்னு இருக்கு இல்லையா, அது நிக் நேம், நீங்கள் என்ன வேணுமாலும் வச்சுக்கலாம். முக்கியமாக நம்ம ஜிபிஎஸ் போட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு பாருங்கள், பைக் சிம்பிள் இருக்குது. அது கீழே டேட் அண்ட் டைம் இருக்கு இல்லையா, அந்த டேட் அண்ட் டைம் அக்யூரேட்டாக வந்துக்கிட்டே இருக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ 10-16 10-15 நியர்பையாக வந்திருக்கு. ஸோ ஜிபிஎஸ்லேயும் டேட்டா வந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படி டேட்டா வரல அப்படின்னா ஒன்று அன்ரீச்சபிள் இருக்கணும், இல்லாட்டி ஜிபிஎஸ்க்கு வர்ற பவர் துண்டிக்கப்பட்டிருக்கணும். இதுதான் காரணம்.
இதில் வந்து இந்த ஸ்பீடுன்னு காமிக்கல 35 கிலோமீட்டர். இது லாஸ்ட் டேட்டா வந்ததுக்கான ஸ்பீடு. இது வந்து ஸ்டாட்டிக் தான். ஸோ டிஸ்டன்ஸ் அடுத்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஆனால் இந்த கிலோமீட்டர்லாம் நெட்வொர்க்கை பொறுத்து ஷார்ட்டேஜும் ஆக வாய்ப்பு அதிகம். இந்த ஃபியூயல் யூஸ்டு இருக்கு இல்லையா, இது உங்கள் வண்டிக்குள்ளே உள்ள ஃபியூயல் கிடையாது. இந்த ஃபியூயல் யூஸ்டு எப்படின்னா மேனுவல் கால்குலேஷன். நீங்கள் உங்கள் வண்டி எவ்வளோ மைலேஜ்னு கொடுக்குறீங்களோ அதுலேருந்து கிலோமீட்டர் எவ்வளோ ஓடிக்குன்னு பார்த்து மேனுவல் கால்குலேஷனில் ஃபியூயல் யூஸ்டுன்னு இவ்வளோ காமிக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எம்பவர் சார்ஜிங்னு இருக்காங்க. இந்த இடத்துல இருக்குது எம்பவர் சார்ஜிங்னு. அது என்னென்னா மெயின் பவர், உங்கள் மெயின் பவர் வண்டியில் ஜிபிஎஸ்க்கு வருதான்னு பார்க்குறது. அதாவது உங்கள் ஜிபிஎஸ்க்கு மெயின் பவர் வண்டியிலேருந்து வருதான்னு பார்க்குறது தான் மெயின் பவர். சார்ஜிங்னு இருந்துச்சு அப்படின்னா மெயின் பவர் வந்துட்டுருக்குன்னு அர்த்தம். நாட் சார்ஜிங்னு இருக்கும், இல்லாட்டி ஆஃப்னு இருக்கும். எம்பவர் ஆஃப்னு இருந்தால் மெயின் பவர் வரலன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இது ஈவி பைக்னால் இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் 65.1 வோல்ட். இது ஈவி பைக்னால் வோல்டேஜ், அந்த வண்டியிலேருந்து வரக்கூடிய வோல்டேஜ் வந்து 65.1. இது வந்து PT06ன்ற மாடலில் தான் ஒர்க் ஆகும். அடுத்து சிக்னல் பார்த்துக்கலாம், சிக்னல் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வண்டியோட கீ ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது போலாமா? இப்போது நம்ம உள்ள நிறைய ஆப்ஷன்ஸ், லைவ் ட்ராக்கு, ஹிஸ்ட்ரி எல்லாம் எப்படி பார்க்குறேன்ட்டு பார்த்தா, சும்மா நம்ம டெமோ, இந்த வண்டி இருக்கு இல்லையா, இந்த வண்டி ஒரு டச் பண்ணிங்கன்னா இந்த இதில் போகும். இல்லை 2-3 வண்டி வச்சிங்க, அந்த வண்டியை டச் பண்ணிங்கன்னா இப்படி போகும். சரி, காருக்கும் அதே மாதிரி தான். இந்த பாருங்கள், லைவ் மேப்பில் போகிறேன். ஸ்பீடாமீட்ரு ஆஃப், சார்ஜிங்கு ஸ்ட்ராங்கு, சேட்டலைட் சிக்னல் பாருங்கள், இதுக்கு 10 கிடைக்கிது. ஸோ அக்யூரேட் லொக்கேஷன் கிடைக்கும். இதோட பேட்ரி பாருங்கள், 13 வோல்ட் அந்த பேட்டரியிலேருந்து வந்துகிட்டு இருக்குது. சரிங்களா? டிவைஸ் பேட்ரி ஸ்டேட்டஸ்னு இருக்கு இல்லையா, அது என்ன அர்த்தம் அப்படின்னா, நோ எலக்ட்ரிசிட்டி ஆஃப்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு வந்து மெயின் பவர் சார்ஜிங்கில் இருக்குது. அதனால் ஜிபிஎஸ்குள்ள உள்ள பேட்ரி வந்து இன்னும் ஆஃபில் தான் இருக்குது. இது மெயின் பவர் எப்போ ஆஃப் ஆகுமோ அப்போது வந்து டிவைஸ் பேட்ரி ஸ்டேட்டஸ், ஸ்பீடாமீட்டர், லாஸ்ட் லொக்கேஷன். சரி, இந்த சைடில் உள்ளதெல்லாம் எதுக்கு யூஸ்ன்னு பார்ப்போம். இது வந்து நார்மல் மேப்பு. சரிங்களா? இப்போ சேட்டலைட் மேப் பார்க்குறதுக்கு சைடில் பாருங்கள், ஃபஸ்ட்டாக இருக்குது, அதை டச் பண்ணிங்கன்னா சேட்டலைட் மேப் வரும். ஸோ நம்ம ஜூம் பண்ணுறோன்னா ஜூம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டேரெக்ஷன் ஒன்று இருக்குது. அந்த டேரெக்ஷனை டச் பண்ணோன்னா லொக்கேஷன் டேட்டா நாட் அவைலபிள்னு வரும். இதுக்கு என்ன காரணம்னா, நம்மளோட லொக்கேஷனை வந்து அது இன்னும் ஃபைன் பண்ணல. ஸோ இதுக்கு என்ன பண்ணுங்கள், இந்த லெஃப்ட் சைட்லேயே லாஸ்ட்டாக பாருங்கள் ஒரு லென்ஸ் மாதிரி இருக்குது, அதை டச் பண்ணால் நம்ம லொக்கேஷன் வரும். இப்போ வெயில் யூஸிங் த ஆப் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம லொக்கேஷன் வந்து டிடெக்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ அந்த ரெண்டாவது உள்ள டேரெக்ஷனை இது பண்ணோம் அப்படின்னா, இந்த இதை இப்போ டச் பண்ணோம் அப்படின்னா நம்ம டேரெக்ஷன் நம்ம இருக்க லொக்கேஷன்லேருந்து காட்டும். அதாவது என்னென்னா, லாஸ்ட்டாக லென்ஸு மாதிரி உள்ளதை வந்து ஒரு டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த செகண்டாக உள்ள டேரெக்ஷன் கலராக இருக்குது பார்த்திங்கன்னா, 3 கலர், அதை டச் பண்ணிங்கன்னா நம்ம லொக்கேஷன்லேருந்து அங்கே எவ்வளோ தூரம் டேரெக்ஷன்னு போகும், மேப்பில் போய் காமிக்கும். அடுத்து பாருங்கள், அந்த டேரெக்ஷனுக்கு அடியில் ஒரு மனுஷன் நிற்கிற மாதிரி இருக்கா, அது வந்து என்னென்னா வண்டி நிற்கிற இடத்துல வந்து படம் எடுத்து வச்சுருப்பாங்க, ஸ்ட்ரீட் வியூ, அந்த இது பார்க்குறதுக்காக உள்ளது. அதுக்கடுத்தது வந்து இப்போ வண்டி நிற்கிற இடத்த லொக்கேஷன் ஷேர் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஷேர் பண்ணக்கூடியது, அதை டச் பண்ணிங்கன்னா ஷேர், லொக்கேஷனை ஷேர் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிப் சம்மரி, இதை டச் பண்ணிங்கன்னா ட்ரிப் சம்மரிக்குள்ளே போகும், வண்டி எங்கெங்கே ஓடி இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் நேற்று பார்ப்போம், நேற்று வண்டி ஓடலை, இந்த வண்டி இந்த பாருங்கள் 27ஆம் தேதி ஓடி இருக்குது. ஸோ அது அதாவது வண்டி ஸ்டார்ட் பண்ணது ஸ்டாப் பண்ண வரைக்கும் எங்கே போய் நிற்கி ட்ரிப் சம்மரி வரும். இதை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம், ஷேரும் பண்ணிக்கலாம். சரிங்க? இந்த ப்ளஸ் மைனஸ் வந்து நம்ம ஜூம் பண்ணுறது ஆப்ஷன்ஸ். அடுத்து பாருங்கள், இந்த கேமரா ரெட் கலரும் பச்சை கலரும் மாறும். இந்த கேமரா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ பாருங்கள் நான் மூவ் பண்ணி போயிட்டேன், ஸோ ரெட் கலரில் மாறிச்சு பாருங்கள் அந்த கேமரா. இப்போது அந்த கேமராவை நான் டச் பண்ணேன்னா கார் இருக்க இடத்துக்கே போயிடும். இதுதான் நம்ம லொக்கேஷன். அதாவது நம்ம காரை ட்ராக் பண்ணணும், கரெக்டான முறையில் ட்ராக் பண்ணணும் அப்படின்னா இந்த க்ரீன் கலரில் இருக்கணும் இந்த கேமரா. இப்போ நான் கையால் மூவ் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டேன் அப்படின்னா திரும்பி ஆட்டோமேட்டிக்காலாம் போகாது. இந்த கேமரா இருக்கு இல்லையா, அந்த கேமராவை டச் பண்ணோம்னா க்ரீன் கலராக மாறும், அந்த லொக்கேஷனுக்கு போயிடும். இதுதான். ஸோ இந்த லென்ஸு லாஸ்ட்டாக உள்ள லென்ஸு நான் சொன்னேன் ஆல்ரெடி, நம்ம லொக்கேஷனுக்காக. இப்போ டச் பண்ணேன்னா நம்ம லொக்கேஷன் வருதா, இதுக்காக தான்.
மறுபடியும் கார் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. இந்த கேமரா மாதிரி உள்ளது வந்து கார் லொக்கேஷனு, கீழே லென்ஸ் மாதிரி உள்ளது வந்து நம்ம லொக்கேஷன். ஸோ இது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இந்த கீழே உள்ளது தான். இப்போ மேலே உள்ளது பாருங்கள், ஒரு ஆன் ஆஃப் பட்டன் மாதிரி இருக்குல்ல. அந்த ஆன் ஆஃப் பட்டன் எதுக்குன்னா, கார் ரன்னிங்கில் இருக்கும்போது நம்ம லைவாக பார்க்கும்போது அந்த கார் போகிற பாத்தை வந்து பின்னாடி ஒரு கோடு மாதிரி காமிக்கும். அது வேணும் அப்படின்னா இந்த மேலே உள்ள ஆன் ஆஃப் பட்டனை ஆன் பண்ணிக்கிறேங்க. ஆஃப்னால் அந்த காருக்கு பின்னாடி கோடு விழுகாது, ஆன் பண்ணிங்கன்னா காருக்கு பின்னாடி கோடு. லைவ் ட்ராக்கிங் ஃபுல்லாக முடிச்சாச்சு. அடுத்து பாருங்கள் ஹிஸ்ட்ரி போகும். ஹிஸ்ட்ரி வந்து நம்ம ஃப்ரம் டேட்டு டு டேட்டு கரெக்டாக செலக்ட் பண்ணணும். இப்போ நான் எக்ஸாம்பிள் 26ஆம் செலக்ட் பண்ணுறேன், டூ டேட்டையும் 26ஆம் செலக்ட் பண்ணுறேன். அதுதான் சிங்கிள் டேட்டு. டேட் அண்ட் டைம் வேணுமாலும் நீங்கள் அதில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம ஹிஸ்ட்ரி பார்க்க முடியும். இப்போ லோட் ஆனதும் எங்கெங்கே வண்டி ரன் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். கீழே ஒரு ப்ளே பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிங்க அப்படின்னா வண்டி மூவ் ஆகும், எங்கேயும் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்குன்ட்டு. கீழே ஸ்பீடு, டேட் அண்ட் டைம் காமிக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேணும்னா 4x மாற்றிக்கிற வேண்டியது தான். ஸ்லோ வேணும்னா 1x வச்சு பார்த்துக்கலாம். ரிப்போர்ட் செக்ஷன் பாருங்கள். இக்னிஷன் ரிப்போர்ட்டு, எப்போ சாவி ஆன் பண்ணாங்க, எத்தனை மணிக்கு ஆஃப் பண்ணாங்க, அந்த மாதிரி ஆன் ஆஃப் அது பார்க்குறது. அடுத்து ஓவர் ஸ்பீட் அலர்ட்டு, எந்த டேட்டில் வண்டி ஓடிச்சோ அந்த டேட்டில் நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். இந்த பாருங்கள் ஸ்பீடு எவ்வளோ ஓடி இருக்குது, எந்த நேரத்தில் எல்லாமே வந்துடும், எந்த லொக்கேஷன்லேன்னு. பிரேக்கு, சடனாக பிரேக் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ரெக்கார்டு இது. 15 கிலோமீட்டர் வேகமாக சடனாக பிரேக் பண்ணியிருக்காங்க, 19 கிலோமீட்ரு. அந்த பாருங்கள் மைனஸ்னு போட்டு வந்திருக்கு, சடனாக பிரேக் பண்ணுறது இது. அடுத்து பார்த்தீங்கன்னா சடனாக ஆக்சிலரேட் பண்ணுறது, திடீர்னு ஒரு ரேஞ்ச் ஸ்பீடு எவ்வளோ அதில் பாருங்கள் 19 + 19, திடீர்னு 19 கிலோமீட்டர் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதை சொல்கிறது தான். இந்த மாதிரி ரிப்போர்ட் செக்ஷனில் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். நோட்டிஃபிகேஷன் தான் இருக்கிறதுலே இம்பார்ட்டன்ட். எப்போ வண்டி ஆன் ஆஃப் ஆச்சு, பவர் டிஸ்கனெக்ட் ஆன சைரன், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் இதில் பார்த்துக்கலாம். ஓவர் ஸ்பீட் அலர்ட்டு, ஐடியல், அலாரம், அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கலாம். ஏசி அந்த டோர்லாம் தனி டிவைஸு, ஏசி டிவைஸு, டோர் டிவைஸ்லாம் தனி டிவைஸு. இப்போதைக்கு அந்த டிவைஸ் இல்லை, ஃபியூச்சர்ஸில் வரும், அதெல்லாம் வேறு டிவைஸ் மாடல்ஸ். நெக்ஸ்ட்டு ஜியோஃபென்ஸு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துக்குங்க. ப்ளஸ் பட்டன் மேலே உள்ளதை டச் பண்ணுறேன். இப்போ எந்த லொக்கேஷன் வேணுமோ அந்த லொக்கேஷனை நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு எனக்கு எந்த லொக்கேஷனில் அந்த ஜியோஃபென்ஸ் போடணுமோ அந்த லொக்கேஷனுக்கு போய்க்கிறேன். போயிட்டு அந்த இடத்துல அழுத்தி பிடிச்சேன் அப்படின்னா ஒரு ரவுண்ட் சர்க்கிள் விழுகுது பார்த்தீங்களா, அதுதான் ஜியோஃபென்ஸ். அதாவது அந்த சர்க்கிளை தாண்டி போகும்போது ஜியோஃபென்ஸ் அவுட்டுன்னு வரும், அந்த சர்க்கிளுக்குள்ளே வரும்போது ஜியோஃபென்ஸ் இன்னுன்னு வரும். அதை நம்ம கீழே பாருங்கள் அட்ஜஸ்ட் ரேடியஸ்னு இருக்குது, அதை வச்சு மீட்டர்லேருந்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை அந்த ரேடியஸ் சர்க்கிளை வந்து நம்ம அமைச்சிக்கலாம். தெரிஞ்சா? ஸோ அந்த சர்க்கிள்குள்ளே வரும்போது ஜியோஃபென்ஸ் இன்னுன்னு வரும், நம்ம போட்ட நேமை வச்சு சர்க்கிளை விட்டு போகும்போது ஜியோஃபென்ஸ் அவுட்னு வரும். இங்கே தான் ஜியோஃபென்ஸ் நேமை நம்ம குறிப்பிட்டுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் என்ன வேணுமாலும் நம்ம இந்த இடத்துல ஜியோஃபென்ஸ் நேம் போட்டுக்கலாம். அதாவது நமக்கு புரிஞ்சால் போதும். இந்த இடத்துல உள்ளே வந்துச்சுன்னா வந்துருச்சுன்னு அர்த்தம், வெளில போச்சுன்னா வெளில போயிடுச்சுன்னு அர்த்தம். ஜியோஃபென்ஸை வந்து சேவ் கொடுத்தோம் அப்படின்னா சேவ் ஆகி வெளியில் வந்துடும். வெளில வந்துட்டு நம்ம டேஷ்போர்டு போய்ட்டு திரும்ப போனோம்னா அந்த சேவ் ஆன ரெக்கார்டு காமிக்கிங்க. எனக்கு இந்த ஜியோஃபென்ஸ் தேவையில்லாதனால நான் டெலீட் பண்ணிடுறேன். இந்த ஜியோஃபென்ஸ் நேம் எல்லாமே இதிலேயே காமிச்சிடும். ஸோ நான் டெலீட் பண்ணிடுறேன். இந்த பாருங்கள் பார்க்கிங் மோட் எனேபிள் பண்ணுறது, இந்த இதில் போய்ட்டு எனேபிள் பார்க்கிங் இருக்கும். எனேபிள் மோட் இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பைக்கு காமிக்கிறேன், சேஃப் பார்க்கிங்காக
இதை டச் பண்ணுறேன். எனேபிள் பார்க்கிங் கொடுத்தேன்னா பார்க்கிங் மோட் ஆன் ஆயிரும். பார்க்கிங் மோட் ஆன் ஆகும்போது யாராவது கீயை போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணாலோ இல்லை வண்டியை தூக்கி இன்னொரு வண்டியில் வச்சு இல்லை டோ பண்ணியோ ஒரு 300 மீட்டர் தாண்டி போணுச்சுன்னா சைரன் மாதிரி வரும். இதுதான் பார்க்கிங் மோடு. இப்போ இதில் காமிக்கிறேன் ட்ரிப் சம்மரி. இவங்க வந்து 26ஆந்தேதி வண்டி ஓட்டியிருந்தாங்க. இந்த பாருங்கள் ட்ரிப் சம்மரி இருக்கா. இதை நம்ம வேணுமா ஷேர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பிலோட ட்ரிப் சம்மரியை ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் டிஸ்டன்ஸ். இந்த வண்டி ஓடி இந்த இப்போ திஸ் வீக் பார்க்குறேன். இந்த பாருங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் சம்மரி இருக்குது. அதாவது எவ்வளோ டோட்டல் டிஸ்டன்ஸ் ஓடி இருக்குது, டாப் ஸ்பீடு எவ்வளவு, அந்த டேட்டுக்கு பார்த்துக்கலாம். இதையும் ஷேர் பண்ணிக்கலாம். மேலே ஷேர் பட்டன் இருக்கு இல்லையா, அதையும் ஷேர் பண்ணிக்கலாம். ஜியோ ரிப்போர்ட் நான் சொன்னேன் இல்லையா, ஜியோ ஃபென்ஸ் செட்டிங் பண்ணுறது, ஜியோ இன் அவுட்டு, அந்த இதுக்காக உள்ளது இந்த ஜியோ ஃபென்ஸ் ரிப்போர்ட். நெக்ஸ்ட்டு செட்டிங்குள்ளே உங்கள் வெஹிக்கிள் ஐடி, வெஹிக்கிள் நேமு, சப்ஸ்கிரிப்ஷன் டியூ டேட், அதாவது உங்களோட நெக்ஸ்ட் ரினியூவல் எப்போ வருதுன்னு இங்கே இருக்கும். இயர்லி ரினியூவல் காஸ்ட்டு எவ்வளோன்ட்டு இருக்கும். ரீமார்க் எனி பெண்டிங், அது வேரண்டியா இல்லை என்னன்ட்டு இருக்கும். மைலேஜ், உங்கள் வண்டியோட மைலேஜ் எவ்வளோன்னு இதில் செட் பண்ணிக்கிட்டீங்க. அந்த ஃபியூவல் யூஸை வந்து மேனுவலாக கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓவர் ஸ்பீட் அலர்ட் எப்போ வேணுமோ, 60 வேணுமா 80 வேணுமோ இங்கே நீங்கள் மாற்றிக்கலாம். ஒன்று இந்த பென்சில் மாதிரி இருக்கிற பட்டன் இதை டச் பண்ணிங்கன்னா மாற்றிக்கிட்டு அப்டேட் கொடுக்கலாம். கரண்ட் ஓடாமீட்டர் ரீடிங், உங்கள் வண்டியோட ஓடாமீட்டர் ரீடிங்கை இங்கே நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். வெஹிக்கிள் நிக் நேம், அந்த முன்னாடி பாருங்கள் வண்டி நம்பர் காட்டும் டேஷ்போர்டில், அது கீழே நிக் நேம் வரும். அது நீங்கள் வேணுமா என்ன வேணுமாலும் மாற்றிக்கலாம். ஷிஃப்ட் காரு இல்லை ஏதோ வேணுமாலும் மாற்றிக்கலாம். இங்கே வந்து காரா பைக்கா என்ன டைப்பு அப்படின்றத இங்கே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். வேனா லாரியா எது வேணுமோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட வெஹிக்கிள் எக்ஸ்பிரி டேட்டு அங்கேயே மட்டும் இல்லை இங்கேயுமே காமிச்சிருந்தா பாருங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ஜிபிஎஸ்சில் உள்ள ஃபுல் ஆப்ஷன்ஸ். ரிப்போர்ட் செக்ஷன்ஸ்லாம் இங்கே இருக்குது. நோட்டிஃபிகேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாருங்க கீழே லோடு மோர் இருக்குல்ல, இதை டச் பண்ணால் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ காய்ஸ்.